சுக்கு காப்பி. ஏன்னா தொண்டை கத்தி கத்தி தொண்டை வற்றி போச்சு. அந்த வத்தந்த திருப்பி நாங்கள் ரெடி பண்ணி திருப்பி தொண்டை வாக வச்சு தமிழக அரசுக்கு எதுக்காகவும் தமிழக அரசு கூட இல்லை தமிழக மத்திய அரசுக்கும் வரைக்கும் அவங்களுக்கான எல்லா சக்திகளும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தயார் பண்ணி தருவோம். தமிழக அரசு காதலையும் மத்திய அரசு காதலையும் விட வரைக்கும் அவங்களோட தொண்டைக்கு அவங்களோட எனர்ஜியை வலுப்படுத்த இருக்கிற மக்களால் எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் கட்டாயமாக செய்வோம். எங்களால் இறங்கி இன்னும் செய்வோம், கண்டிப்பாக செய்வோம், யார் தடுத்தாலும் செய்வோம். ஏன்னா அறவழி போராட்டம், நாங்கள் யாருமே எதிர்த்து போராட்டம் பண்ணலை. எங்களுக்கு தேவையான உரிமையை நாங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். உரிமை எங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க நினைக்கிறேன். அது உங்கள் மூலிமா கிடைச்சாலும் சந்தோஷம் தான். எங்களுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து ஃபுல்லாக பேக்கடு ஃபுட்டாக எல்லாமே வந்துட்டு இருக்கு. இது மாதிரி வந்துட்டு இந்த ஸ்பாட்லேயே நீங்கள் சமைச்சு கொடுக்குறது அது மாதிரி யாரும் பண்ணல. இந்த ஐடியா யார் கொடுத்தது? நாங்களே தான் முடிச்சோம், நாங்களே தான் பண்ணோம். ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், ரெண்டாவது சூடாக கொடுக்கணும். சூடாக ஏன்னா நேற்று ஃபுல்லாக நான் வந்து கத்தந்தில் நைட்டு ஃபுல்லாக என்னால் தொண்டை தெரிஞ்சு பேசக்கூட முடியல. அப்போ 3 நாளாக அவங்க கஷ்டப்பட்டு எப்படி வலிக்குன்னு எனக்கு தெரியல. நானும் ஒரு மனிதன் தானே, ஏதோ வலியினோட வலி என்னன்னு தெரியும். அதனால் சூடாக அவங்களுக்கு போய் சேரணும், சூடாக கொடுக்கணும். அந்த எண்ணத்தினால இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம். உணர்ச்சி ஏற்கனவே அதிகமாக தான் இருக்குது. உணர்ச்சியை கட்டுப்படுத்திட்டு உட்காந்துருக்கோம். எதுக்கோசம்னா அறவழி போராட்டம் தான் எங்களுக்கு முக்கியம். காந்தி எந்த வழியை சொன்னாரோ அதுதான். சின்ன வயசில் பாரதியார் பாட்டு பண்ண சொல்லாதுமா, ஓடி விளையாடு பாப்பான்ட்டு. ஓடி விளையாடவே விட மாட்டீங்கன்னா நாங்கள் எங்கே பண்ண முடியும்? அவர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு கத்துனதுனால அதோட எஃபெக்ட் தெரியுது. நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், இப்போ தான் நான் வந்திருக்கேன். நானும் பசங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களும் பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறோம். எங்களால் ஃபுல்லாக உட்காந்து போராட்டம் பண்ண முடியாது, ஃபேமிலி இருக்கிறதுனால. அதனால் சரி ஒரு 1 ஹவர் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமேன்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நியூஸில் நான் கேட்டேன், தற்கொலை பண்ணிக்க போகிறதா சொன்னாங்க, இன்னும் தீவிரம் படுத்துறதுக்காக. தயவு செஞ்சு அதை மட்டும் யாரும் செய்யாதீங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயுமே இந்த யூனிட்டி இருந்ததுன்னா, ஃப்ளட்டுலேருந்தே இந்த யூனிட்டி தெரிஞ்சுது தமிழ்நாட்டோட. இதை இன்னும் கொஞ்சம் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே பவர் எப்போவுமே இப்படியே இந்த யூனிட்டி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயினாக விவசாயம் இறந்து போகிறாங்கன்றாங்கல்ல, அதுக்காகவே விவசாயம் இல்லைன்னா என்ன தான் நம்ம சம்பாரிச்சாலும் சோறு தான்ப்பா சாப்பிடணும், துட்டை சாப்பிட முடியாது.